ஹோட்டல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த மாதிரி ஸ்டார் கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். The manager has gone mad and locked all the doors. இப்போ வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். மேலேருந்து அந்த பெஞ்ச் உடஞ்சி விழுகும். நம்ம அப்படியே இது வழியாக தான் இந்த ஸ்டார் கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். நமக்கு ஃபேன் கிட்ட ஒரு ஸ்டார் கார்டு இருக்கும், அதை கலெக்ட் பண்ண முடியாது. அதை கலெக்ட் பண்ணோன்னா நம்ம டை ஆயிடுவோம். ஓகே, இங்கே கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது வந்து ஜம்பிங் மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜு we are in the ventilation system, watch out. வெயிட் கைஸ், இதில் வந்து ரொம்ப ஸ்டைலான ஜம்ப்லாம் இருக்கும். இப்படி சுற்றுறது, அடுத்து இப்படி அடுத்து பேக் ஃப்ளிப்பு, எல்லாம் பில்லா படத்தில் வர மாதிரியே இருக்கும். நான் அவுட் ஆகிட்டேன் கைஸ். ஸோ கைஸ் வாங்க போயிட்டோம். கைஸ் யாரோ இப்போ அவுட் ஆகிட்டான், நானும் அவுட் ஆகிட்டேன் கைஸ். ஊப்ஸீஸ் கைஸ், இவங்க நம்மளே அவுட் பண்ணுறாங்க, அவங்களே நம்மளை அவுட் பண்ணுறாங்க. இந்த கேமில் இப்படி தான் நடக்கும் சில கேம்ஸ்லலாம். ஸோ கைஸ் எப்படியோ வந்துட்டேன் கைஸ். மேலே இருக்க ஸ்டார் கார்டை எடுக்க முடியல கைஸ். ஸோ இப்படி ஜம்ப் பண்ணி நானும் ஜம்ப் பண்ணி தான் போவேன். ஏன்னா இப்படியே நம்ம தாண்டலாம். எப்படி கைஸ் இல்லை, கீழே விழுகிறது வந்து ரியலிஸ்டிக்காகவே பண்ணியிருப்பாங்க. கைஸ் இதில் நான் அவுட் ஆகிட்டே இருக்கேன் கைஸ். நேற்றெல்லாம் செம்ம ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் நான் டேப் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு ஜம்ப் பண்ணணும். அங்கே நம்ம போயிட்டே இருக்கலாம். எனக்கு முன்னாடி வந்து 2 பேக்கன்ஸ் இருக்காங்க கைஸ். இல்லை நான் அவுட் ஆகிட்டே இருக்கிறேன் கைஸ். யாரோ திரௌபதின்னு இருக்காங்க. ஐ திங்க் திரௌபதி முர்மு தான் கேம் விளையாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். திரௌபதி முர்மு தான் கேம் விளையாண்டுருக்காங்க, இந்தியாவோட பிரசிடெண்ட். அவங்களுக்கு எப்படி ரோப்ளாக்ஸ்லாம் விளையாட தெரியும்? எஸ்கேப் த ஹோட்டல் தான் விளையாண்டுருக்கோம் நம்ம. கைஸ் இந்த ஜம்ப் பார்த்தீங்களா? இப்போ குக்கு ஓ கைஸ் குக்கு குக்கு கைஸ் எப்படியோ வந்துட்டோம் கைஸ். இவ்வளோ தூரம் வந்து லாஸ்ட்டில் போய் நான் வந்து அவுட் ஆகக்கூடாது. செக் பாயிண்ட் கிளிக் பண்ணியாச்சு கைஸ். இப்படி தான் ஜம்ப் பண்ணி போகிறது. இல்லை நான் அவுட் ஆனேன், நேற்று அவுட் ஆகிட்டே இருந்தேன். நான் அவுட் ஆகலை, எங்கள் அக்காவோட விளையாண்டுட்டு இருந்தேன். எங்கள் அக்கா தான் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ கைஸ் வாங்க கைஸ் கேமிங் ஆரம்பிக்கலாம். யாருக்கெல்லாம் மெஸ்ஸி பிடிக்குமோ லைக் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் ரொனால்டோ பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கே உங்களுக்கு ஒரு குட் லக் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணணும். மெஸ்ஸிக்காக லைக் பண்ணுங்கள், ரொனால்டோவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொனால்டோவுக்கு தான் நல்ல குட்டான எடிஷன். ஊப்ஸீஸ் ஓகே, இப்போ நான் திரும்பியும் அவுட் ஆகணும் கைஸ். இப்போ நான் அவுட் ஆகணும், அப்போ தான் வந்து அந்த இடத்துக்கு போவேன். ஸோ கைஸ் இது எனக்கு கீழே விட்டுட்டே இருக்கு. ஸோ கைஸ் இந்த வாட்டி நம்ம போயே ஆகணும். கைஸ் போயாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலாக நடக்கிறேன் அப்படின்ட்டு. கைஸ் இவங்களே நம்மளை அவுட் பண்ணுவாங்க கைஸ். நம்ம ஜம்ப் பண்ணுறோன்னா நம்மளை ஜம்ப் பண்ண விட மாட்டாங்க, அப்படியே அவுட் பண்ணிடுவாங்க. இதுதான் இதில் இருக்க
இது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த வாட்டி வின் ஆகணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். விராட் லூஃபி கேமிங் விராட் ஷுட் வின். லூஃபி ரோப்ளாக்ஸ் கேமிங் ஷுட் வின் அப்படின்ட்டு. கைஸ் திரும்பி வந்திருக்கேன். நான் முன்னாடியே அங்கே இருக்க செக் பாயிண்ட்டுக்கு போய் கிளிக் பண்ணியிருந்தா இப்போ இப்படி நடந்திருக்காது. இப்போ நான் கீழே விழுந்திருப்பேன். கைஸ் இப்போ ஏதோ உடஞ்சு கீழே விழுந்து. இது எப்படி நான் நேற்று தான் கைஸ் பண்ணேன். த மேனேஜர் செட் அ லாட் ஆஃப் ட்ராப்ஸ். ஊப்ஸி. ஸோ கைஸ் திரும்பியும் வந்துட்டேன். கைஸ் ஃபுட்டு. கைஸ் இப்போ அவனை அவுட் பண்ண மாதிரி நம்மளை இப்போ அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஜம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டு கைஸ். சொன்னேன்னா அந்த இடத்துல நம்மளால் ஜம்பே பண்ண முடியாது. ஸ்டார் கார்டுக்காக கைஸ் இப்போ பார்த்தீங்களா ஜம்ப் பண்ணால் அவங்க என்னை அவுட் பண்ணுறாங்க. இந்த கேமை ரிப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்களா இப்போ லேசரை என்கிட்ட கொண்டு வந்து அவுட் பண்ணாங்க. ஸ்டார் கார்டு என்கிட்ட 21. பார்த்தீங்களா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பார்த்தீங்களா? பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துட்டே இருங்க கைஸ். அவங்க எத்தனை வாட்டி அவுட் பண்ணுறாங்களோ அத்தனை டைம்ஸ், எத்தனை வாட்டி அவுட் பண்ணாங்களோ அந்த டைமை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணும் இந்த கேம். ஓகே பார்த்தீங்களா நேற்று நான் எங்கள் அக்கா கூட விளையாடும் போதெல்லாம் செம்மையாக வின் பண்ணேன் கைஸ். இந்த வாட்டி என்னாச்சுன்னு தெரில. எனக்குன்னே ஏதாவது ஒன்று ஆகும் நான் தனியாக விளையாடும் போது மட்டும். லாஸ்ட்டில் வந்து நான் அவுட் ஆவேன். இப்போ எலிவேட்டர் வந்து டவுன் யூஸ் த ஃபயர் எக்ஸிட்டு. நான் ஸ்டார் கார்டுக்காக அவுட் ஆகுறேன் கைஸ். ஊப்ஸீஸ். கைஸ் பாருங்க கைஸ், நான் அழுதுருவேன் கைஸ். என்ன கைஸ் இது நானே குதிக்கல கைஸ். அந்த மாஸ்க் மேனுன்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அடுத்து வீர் வீடியோஸ்ன்னு ஒன்று வச்சுருந்தேன். அந்த ஃபோன் வந்து யாரோ எடுத்துட்டாங்க. கைஸ் அந்த ஸ்டார் கார்டு நம்மளுக்கு வேணாம் கைஸ். அதுக்காக அவுட் ஆகிட்டே இருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்ட்டு வெயிட் பண்ணுவீங்களா? அதனால் ஸோ இது வந்து கீழே குதிக்கக்கூடாது. பார்த்தீங்களா 26 கைஸ். இது வந்து ஸ்மோக் வரும்போது நம்ம போகக்கூடாது. அப்படியே லைனாக ஸ்டார் கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே போகணும். கைஸ் பார்த்தீங்களா நான் வரும்போது இப்போ ஆன் பண்ணாங்க. கைஸ் அந்த ஸ்மோக் என்கிட்ட கொண்டு வந்தாங்க கைஸ். இந்த கேமை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் கைஸ். சும்மா ப்ரோ மாதிரி அந்த வழியாக ஏறி போகலான்னு நினச்சேன். கூட போகவே முடியல. இப்போ இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் நீங்கள்
இதை நீங்கள் வின் பண்ணணுன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது ரெட் கலரில், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்கலையா லைக் பண்ணுங்கள். சோடா இங்கே சோடா கலெக்ட் பண்ணுறேன். கலெக்டட் கைஸ், கலெக்டே ஆக மாட்டேது கைஸ். இது நம்ம சோடாவே வாங்க வேணாம், இந்த பட்டன் தான். கூகி காகி. ஆனால் இந்த வாட்டரில் நம்ம விழுகக்கூடாது கைஸ், அவுட் ஆகிடும். கரெக்டாக சொன்ன மாதிரி சொல்லி வாய் முடியல, அதுக்குள்ளே விழுகிறாங்க கைஸ். தண்ணியோடய அப்படியே குதிச்சிடலாம், எதுவுமே ஆகாது. பாருங்க, இது வந்து ஜம்ப் பண்ணி போகிறது ஸ்டார் கார்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒன்று வரும் கைஸ், அது வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். இதான் கைஸ், இது வந்து உடையிறதுக்குள்ள ஸ்பீடாக பண்ணியே தான். ஹீரோ. ஓகே கைஸ், டேட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் கட் பண்ணேன். கைஸ் இது வந்து என்ன ஆச்சுன்னு தெரில கைஸ். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுவா ஃபேட் பாப்ஸுக்கு? அவன் ரொம்ப மொக்கையாக இருப்பான் கைஸ் ஃபேட் பாப்பு. அவன் டெய்லியும் கேம்ஸ்க்கு வருவான் ஃபேட் பாப்ஸு. இதோ இப்போ பாருங்க நின்றுட்டு இருக்கான் பாருங்க. எப்படின்னா அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஆனால் இந்த கேமை எல்லாருமே முடித்தோடனே அவன் கிளம்பிடுவான். இப்போ பாருங்கள் ஸ்டாச்சு மாதிரி இருப்பான். ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு மூவ் ஆகிட்டோன்னா அவன் வந்து வேறு இடத்துல கூட இருக்கலாம், போயிடுவான், அப்படியே டெலிபோர்ட் ஆகிடுவான். ஸோ டேடி ஓகே கைஸ், கீழே விழுந்துட்டே இருக்கிறேன். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. கைஸ் பண்ணிட்டீங்களா? அதனால நம்மளை விட்டுட்டாங்க. பாருங்க கைஸ், நீங்கள் பண்ணவே இல்லை, உடச்சு விட்டுட்டே இருக்காங்க. கைஸ் பாருங்க கைஸ், என்ன வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் அவுட் பண்ணாங்க. கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் ஏன் கைஸ் இது அன்லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் போட்டிங்க? நீங்கள் ஒழுங்காகவே இருக்க மாட்டீங்க கைஸ். குட் லக் வேணும்னா நான் லைக் பண்ண சொன்னல, ஏன் கைஸ் அதை பண்ணலை? நீங்கள் ஓட்டுவீங்க பைக்கு, ஆனால் எனக்கு பண்ணுவீங்க லைக்கு. ஆமாம் கைஸ், அதான் கைஸ் நான் பண்ணுவேன். இப்போ இதில் குதிச்சிங்க நம்மளை சாப்பிட்டு சிப்புறா மாதிரியே ஒரு சவுண்டு கேட்கும். சிலதெல்லாம் லாவாக்குள்ளே இல்லையா, அதனால அதில் ஜம்ப் பண்ணி போக சொல்லலாம். நம்ம லாவா இருக்கிற இடத்துக்கு தான் வந்து உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் இருக்கோன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து என்னன்னா கைஸ் அந்த ரே இருக்கும் கைஸ், அது வந்து கொஞ்சம் இன்விசிபிளாக இருக்கும். நம்ம அதில் போய் நின்று அவுட் ஆகாது, அது நம்மளா அப்படியே கீழே தள்ளி விட்டுரும். அது வந்து நம்ம தான் இப்போ போகணும். இந்த கேம் வந்து லைக் கொஞ்சம் நம்மளே அவுட் பண்ணுவாங்க. டஸ்டி ட்ரிப் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கார் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுற மாதிரி டஸ்டி ட்ரிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் செஞ்சு எல்லாம் கத்திட்டே போனேங்க. அடுத்து நான் அவுட் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்களா ரெண்டுமே இதுவாச்சு. பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பார்த்தியாங்க இங்கே வந்து இவனும் ஒரே இமோஜியில் கீழே வந்தான். இதெல்லாம் யாரு கைஸ் செட் பண்ணியிருப்பா? கேமோட ஆத்தரின் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்களா இப்போ நான் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியுதா? நான் என்னை பெட்லலாம் போட்டிருக்கேன். பெட் ரோமியோ. என் பேர் ரோமியோ _pro 676. கைஸ் இப்போ இது வந்து ஒரு உடஞ்ச இடம் கைஸ், நம்ம தான் போகணும். இன்னும் எப்படி கைஸ் கரெக்டாக ஆபி மாதிரியே உடஞ்சிருக்கு. 53 ஸ்டார் கார்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. அது வந்து நீங்கள் பார்க்கும் போது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அடுத்து வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்டார் மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்டார் கார்ட்ஸ். ஸ்டார் கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனால என்ன கைஸ் வரப்போகுது? நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒரு நாள் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேங்க. ஆமாம் என் ஃபேஸ் தானே உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எப்படி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ரிவீல் பண்ணுவேன் கைஸ். நீங்கள் பண்ணலை கைஸ், பாருங்க கைஸ், ஃபேஸ் ரிவீலும் கிடையாது, அவுட்டும் ஆகிட்டாங்க கைஸ் அவன். இதை நான் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் கைஸ். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது பாருங்க கைஸ். நான் கீழே விழுந்தேன். இப்போ நீங்கள் லைக் பண்ணுறீங்க, அதனால் வந்து ஃபுல்லாலாம் கீழே விழுகல, லைட்டாக கீழே விழுந்தேன். ஃபுல்லாக பண்ணிட்டீங்க, அதனால் வந்து இப்போ வந்து இப்போ வந்து இந்த லிஃப்ட்டில் ஒன்று வரும், நடக்கும். லிஃப்ட்டில் ஒன்று நடக்கும், அதை பார்த்துங்க. பாருங்கள் நம்ம ஏறிட்டோமா, எதுவும் கிளிக் பண்ண தேவையில்ல, அதுவே க்ளோஸ் ஆகிடும். நம்ம மாட்டிக்கிட்டோம், அதான் உடஞ்சி கீழே விழுவோம். இப்போ பாருங்க எல்லாம் உடஞ்சிருச்சு. சரி ஓகே கைஸ், பார்ட் 1 பார்ட் 2 அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.